இங்கே இந்த பொண்ணு கலர் கலராக பேண்டை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியலம்மா, ஒரே குழப்பமாக இருக்குது, யார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே எனக்கு தெரியல அப்படின்னும் போது அவங்க அம்மா சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்லம்மா, உங்கள் காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் இல்லை அப்படின்னும் போது, ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் யாரும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டால், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு கேட்குறா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணலையாமான்னு. முதல்ல மிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணுறது, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு அதை பார்க்கறது, நீ ஸ்கூலில் பண்ணுறது எல்லாத்தையுமே இங்கே வந்து கதையாக சொல்கிறல, அதை கேட்குறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குல்லன்னு சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மாவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மாவும் பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்னம்மா, நம்ம எந்த காலத்துலையும் நம்ம கூட துணையாக நிற்கணும், நம்மளோட சீக்ரெட்டெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை வந்து கண்டித்து நம்ம நல்வழி நடத்தணும், அவங்க தானம்மான்னும் போது அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டு, இவ்வளோ குட் குவாலிட்டிஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் இப்போ சொன்ன எல்லா குவாலிட்டிஸையும் சேர்த்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டை நான் கண்டுபிடிச்சிட்டேம்மான்னு. அவங்க அம்மா திரும்பி யாருன்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு அவங்கள இறுக்கி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தான்மான்னு சொல்கிறா. அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கிடுது. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்றதே நான் மறந்துட்டேம்மான்னு உடனே அவங்களும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க.